ஹலோ 10th 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம் மேக்ஸோட எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ், எதெல்லாம் பார்த்தா செம்ம மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் தான் ரொம்ப க்ரூசியல். ஏன் அப்படின்னா இதில் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிடும், நீ சூப்பராக படிக்கணும்டா அப்படின்னு. ஸோ அதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். அண்ட் இது ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் முடிச்சுட்டு இன்னைக்கு போய் என்னன்னா எல்லா சேனல்லையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அண்ட் பார்த்தாலும் நீங்கள் ப்ராப்பராக படிக்க போகிறது அப்போதைக்கு படித்து மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்போவுமே யூஸ்லெஸ் தான். நமக்கு தேவை பப்ளிக் மார்க்ஸ் தான் நமக்கு பேசும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தலாம். அண்ட் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது சொல்கிறதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்ன 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரொம்ப படிக்க டஃப்பாக இருக்குது, ஆனால் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, இதெல்லாம் எனக்கு யாராச்சும் ப்ராப்பராக கைட் பண்ண நல்லா இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்காகவே எங்கள் சாய்வர் அகாடமி வர ஜூலை 13 சண்டே அன்னைக்கு ஒரு 2 hours லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி மேக்ஸை கம்ப்ளீட்டாக எப்படி படிக்கணும், ஸோ ஒரு கஷ்டமே இல்லாமல் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் சொல்லி தர போகிறோம். அண்ட் இதை நீங்கள் ஜாயின் பண்ணுற ரெஜிஸ்டர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் அது கோர்ஸில் அந்த 2 hours ப்ரோக்ராமில் என்னெல்லாம் சொல்லி தர போகிறோம் கொஞ்சம் கிளியராக நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நேம், ஃபோன், இமெயில் ஐடி அதெல்லாம் நீங்கள் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஆர் ஃபோனுக்கு அந்த லிங்க் வந்துடும். அண்ட் சண்டே அன்னைக்கு நீங்கள் எங்களை மீட் பண்ணலாம். அண்ட் நாங்கள் உங்களுக்கு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தருவோம். நீங்கள் அது மூலமாக பப்ளிக்கில் நிறைய மார்க்ஸ் வாங்கிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 12th இருக்கீங்க அப்படின்னா 12th மேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கலாம்னா 1, 2, 3 இருக்கலாம். சில டிஸ்ட்ரிக்ஸ் மேபி 4.1, 4.2 அந்த மாதிரி எதை கேட்கலாம். பட் ஜென்ரலாக இன்னும் 1, 2, 3 சாப்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 3rd சாப்டர் கொடுத்துறோம். ஸோ இந்த 3rd சாப்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3.2, 3.6 பார்த்துருங்க. 3.2, 3.6 ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு 2 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன 2 எக்ஸைஸ் தரோ பண்ணிட்டோம் கையோட. ஏன்னா 2 மார்க்ஸ் வருதோ வரலையோ நம்ம எக்ஸைஸ் தரோ பண்ணியாச்சு. 3.4ல் எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கும், எக்ஸைஸில் 3 சம் இருக்கும். அவ்வளோதான், மொத்தமாகவே 5 சம் தான். இது பேசிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும் எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ 1 and 3 and 2 and 4 சம்க்கு 1, 4, 2, 3 இன்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் ரொம்ப ஈஸி, எப்படி போடுற மட்டும் தெரிஞ்சா போதும். ஒரு அதிகபட்சம் உங்களுக்கு 3 to 5 minutes நீங்கள் பார்த்துலாம். இதில் இருக்க கஷ்டமே ஒன்றா ஃபேக்டரைசேஷன் தான் கஷ்டம், அது கிளியராக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 3.5 என்னன்னா சால்வ் சம்ஸ் இருக்கும். அதான் 5 மார்க்ஸ் நமக்கு நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது. அதில் என்ன டைப் சம்ஸ், ஏன்னா ஆட்ல டைப் 1 டைப் 2, ஈவன்ல டைப் 1 டைப் 2. ஈவன்ல டைப் 1 தான் அதிகபட்சமாக அதில் எக்ஸைஸ்ல 5 மார்க்ஸாக இருக்கும், முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா சப்ஸ்டியூஷன் சம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம் இருக்கும். ஒன்று சைன் காசை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் 2 power x அந்த சம், அதுக்கப்புறம் √(x/a) அந்த சம்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிடும் உங்களுக்கு. தென் 3.5ல என்ன பண்ணுறீங்கன்னா ஏபி, ஜிபி, ஹெச்பி இதில் என்ன கண்டிஷன் கேட்குற சம், அப்புறம் சால்வ் பண்ணுற சம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுலேயே ஒரு கே சம்ஸ் இருக்கும். அந்த அதாவது சப்ஸ்டியூஷன்ல நம்ம ஒரு அவங்க கொடுக்குற கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் இதில் ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, x⁴ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வரைக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 2 ரூட் கொடுத்துருவாங்க, மிச்சர் ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். அதில் நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் போட முடியுமோ அந்த மெத்தடை இது பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 3.3 ஃபுல்லாக படிச்சிருக்கு, ரொம்ப ஈஸி தான். முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3rd சாப்டர் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அந்த 3.1 மட்டும் தான் உங்களுக்கு பெண்டிங் இருக்கும். அது என்னன்னா அடுத்த டைம் கிடைக்கிறப்ப பாருங்க. ஏன் 3.1 நம்ம சொல்ல அப்படின்னா அதில் நிறைய ஃபார்முல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த மீன் டைம் கேப்பில் அது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே, 2nd சாப்டர் வந்துட்டிங்கன்னா நாங்கள் ஜென்ரலாகவே எப்போ சொல்லணும்னா 2.8, 2.6 ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் 2.6னா இருக்கிறதுலே அந்த 6 எக்ஸைஸ் ரொம்ப ஈஸி. அதில் கஷ்டமான சம்ஸ்லாம் எதுவுமே பெருசாக இருக்காது. ஸோ அப்போ அதில் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாடல் தெரிஞ்சு அது சம் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா எக்ஸைஸ் போட்டுக்கலாம், எக்ஸைஸ் பார்த்தா எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக படிச்சிருங்க. 2.7, 2.8ல எங்களுக்கு இதெல்லாம் பேஸ் பண்ண சம்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். என்ன அப்படின்னா Z1/Z2, Z1 into Z1 கொடுத்து கேட்குறது, அதுக்கப்புறம் போலார் ஃபார்ம் கேட்குறது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cos θ + sin θ ஹோல் பவர் டி மாஸ் தியரம் அப்ளை பண்ணுற எல்லா சம், ஃபைண்டிங் ரூட்ஸ், இந்த மாதிரி இருக்க எல்லா சம்ஸும் ப்ராப்பராக பார்த்துருங்க. அண்ட் இதில் ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்கும், ஆர்குமெண்ட் ஆஃப் Z+1 / Z-a இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் பாருங்க. அண்ட் cos α + cos β sin α = 0 இந்த மாதிரி cos α, cos β, cos γ இதெல்லாம் ஆட் பண்ணி = 0 இந்த மாதிரி இருக்க சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா இந்த 2.7, 2.8ல ரூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பழகிக்கோங்க. ஏன்னா ரூட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அதோட போலார் ஃபார்ம், 1ஓட போலார் ஃபார்ம் என்ன வரும், 0ஓட போலார் ஃபார்ம் என்ன வரும், அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் லாஸ்ட் எக்ஸாம்பிள் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா ப்ராப்பர் எல்லாம் கற்றுக்கிட்டு போய்க்கோங்க. 2.7, 2.8. அண்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஏன் என்ன பண்ணுறோம் லீஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் டைம் கன்சூமிங், நிறைய சம் நம்ம போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு சம் ஒவ்வொரு இதில் இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு +- தப்பு பண்ணுறோன்னா போச்சு. ஸோ நமக்கு தேவை பப்ளிக்காக நம்ம படிக்கிறோம், ப்ராப்பராக படிக்கிறோம். முடிஞ்ச 2nd சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக நாங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் மேஜர் டாபிக் நல்லா பார்த்துக்கணும். அண்ட் அது போக நீங்கள் 2.7, 2.8 ஃபுல்லாக போட்டு பார்க்குறீங்களா, வெல் அண்ட் குட், ரொம்ப 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 நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த டைமில் 2nd, 3rd சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம பப்ளிக் சூப்பராக அங்கே போய் அட்டன் பண்ணுறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் சாப்டர் டச் பண்ணாமலே 2nd and 3rd மட்டும் ஃபுல்லாக படிங்க.
நமக்கு மார்க்ஸ் முக்கியம் கிடையாது, நமக்கு தரவாக தான் முக்கியம். 2.7 முடிச்சிட்டிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், டைம் கன்சூம்னால கொஞ்சம் யோசிச்சுக்கணும் சொல்லியாச்சு. இருந்தும் அதில் என்ன பண்ணலாம்னா 1.6 1.7 ஈஸி. ஏன்னா காஸ்ஸியன் எலிமினேஷன் தெரிஞ்சால் போதும். அண்ட் கண்டிஷன், யூனிக் என்ன கண்டிஷன், ட்ரிவியல் என்ன கண்டிஷன், நான் ட்ரிவியல் என்ன கண்டிஷன், இது இன்ஃபினிட் சொல்யூஷன் என்ன கண்டிஷன், அண்ட் நோ சொல்யூஷன் என்ன கண்டிஷன் தெரிஞ்சால் போதும் அவரை போட்டுடலாம். தென் 1.4ல் லீஸ்ட் ப்ரியாரிட்டியே கொடுங்க. சம்ஸ் வந்தாலுமே மேலே ஏதாவது தெரியாத சம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அட்டன் பண்ணி 1.4 கிராமர்ஸ் ஓரளவு நம்ம டிட்டர்மின் கண்டுபிடிக்கிறதா. ஏன்னா 11லேயே படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் 1.2 பார்த்தீங்கன்னா ரேங்க், ஃபைண்டிங் ரேங்க் பை மைனர் மெத்தட், அதுக்கப்புறம் ரோக் லேண்ட்ஃபார்ம் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ 12th இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் சூப்பராக பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் மிட்டமில் ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்க, எங்களுக்கு மார்க் வேணால் எவ்வளோ 5 மார்க்ஸ், எவ்வளோ 3 மார்க்ஸ், எவ்வளோ 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிங்க மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ ஓகே. ஸோ கமிங் டு 11th பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படி பார்த்துலாம். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் 1 2 3 பேசிக்காக இதாக இருக்கும். அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எக்ஸைஸ் வரலாம், இல்லை ஃபுல் சாப்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நாங்கள் தேர்ட் இதில் நம்ம கொடுக்கவே இல்லை. நான் தேர்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிட்டத்தட்ட நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் இந்த மீட்டிங் கேப்பில் நம்ம தரவு பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் சாப்டர் எடுத்துக்கலாம். செகண்ட் சாப்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்துருங்க. அது 2.9 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும், எக்ஸைஸ் சம்ஸ் இருக்கும், 12 சம்ஸ் நினைக்கிற எக்ஸாம்ஸும். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் லாக் பேஸ்ட் லாஸ்ட் எக்ஸைஸ் இருக்கும், அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துடணும். அண்ட் தென் சால்விங் இன்இக்வாலிட்டி இருக்கும், அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் மோர் ஓவர் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். சால்விங் இன்இக்வாலிட்டியில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், பக்காவாக நீங்கள் இது பண்ணலாம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் இந்த ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ், அப்புறம் எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் போடணும், என்ன டைப் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கீழேயும் மேலேயும் ஒரே பவர்ஸ் வந்தால் நம்ம லாங் டிவிஷன் போயிடணும். கீழே இருக்கிற பவரை காட்டிலும் மேலே இருக்கிற பவர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நம்மளோட இது பவர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணணும், அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துமே கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எத்தனை ஃபேக்டர்ஸ் போடணும், இப்போ கீழே X⁴ டோட்டலாக இன்ட்டு பண்ணால் வருதுன்னா எத்தனை ஃபேக்டர்ஸ் போடணும், 4 ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதில் நாங்கள் ஜென்ரலாக என்ன போக சொல்லுவோம்னா டொமைன் சம், ரேஞ்ச் சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் 1.4 ஃபுல்லாக பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இன்வெர்ஸ், அப்புறம் F காம்போசிஷன் G, அப்புறம் G காம்போசிஷன் F, இதெல்லாம் பார்த்தாலே ப்ளஸ் 1 மார்க்ஸ் நம்ம பார்த்துருக்கணும். 1 2 3 1 மார்க்ஸ் முடிஞ்சால் தேர்ட் சாப்டரில் 3.1லேருந்து 3.4 வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு மார்க்ஸ் முக்கியம் கிடையாது, நமக்கு நீங்கள் எவ்வளோ டாபிக்ஸ் தரவா இருக்கீங்க அண்ட் பப்ளிக் நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம். ஓகே. ஸோ இது வந்து 11th பொறுத்த வரைக்கும். அண்ட் 12th பார்க்கலாமா, சாரி 10th. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் என்ன, உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் இருக்கும், செகண்ட் சாப்டர் இருக்கும், ஸோ அப்புறம் ஜாமெட்ரி இருக்கும், சில ஸ்கூலுக்கு கிராஃப் இருக்கும். இப்போ நம்ம ரஃபாக ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், ஜாமெட்ரி மட்டும் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன 1.1 ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட் சாப்டர் யாரெல்லாம் ரொம்ப லேட் பூமர்ஸாக இருக்கீங்க, படிக்க மேக்ஸே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக தான் நீங்கள் படிக்கணும். ஓகே. இப்போ இதில் எக்ஸைஸ் 1.1 நல்லா பார்த்துடணும். அந்த 1.4ல் ஏன்னா ஃபைன் டொமைன், கோ டொமைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபு, நெக்ஸ்ட்டு டேபிள் போடுற சம்ஸ், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. ரெப்ரசென்ட் கிவன் டேபிள், கிராஃப், அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், பார்த்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி இருக்குது, இந்த ப்ராக்கெட் போட்டு ஃபைன் ஒரு டேர்ம்ஸ்லாம் கொடுத்து ஃபைன் F⁴ ப்ளஸ் F⁴ -3 அந்த மாதிரி சில சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும், எக்ஸைஸில் 2 சம் இருக்கும், மொத்தமாகவே 3 சம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும், பார்த்துருங்க. அண்ட் தென் அதிலே 1.4ல் நிறையா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறையா இருக்குது. லாஸ்ட்லேருந்து நீங்கள் வந்தாலே கடைசி 5 சம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் 1.2 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் சம் ஈஸியாக இருக்குல்ல. அண்ட் 1.2ஓட எக்ஸாம்பிளில் ஒரு சம்ஸ் இருக்கும், அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கடைசி எக்ஸாம்பிள், அது பார்த்துங்க, அது இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. அண்ட் 1.3ல ஃபைண்டிங் F(x). ஸோ ஜஸ்ட் என்னன்னா F(x) நம்ம கொடுத்துருவோம், X⁴ 2 போடுங்க, X⁴ 3 போடுங்க, என்ன ஒரு அப்படின்னு கேட்குற ஒரு கொஸ்டின். தென் இது போக என்ன பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்டூ ஃபங்க்ஷன் என்ன, ஆன்டூ ஃபங்க்ஷன் என்ன, அதுக்கப்புறம் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸோட எல்லா வெரைட்டி ப்ளஸ் 1 மார்க்ஸ். ஓகே. ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 டைப் இருக்குது. 2 டைப்போட காமன் பேசிக்ஸ், ஒன்று >1 இருக்கும் ஸ்கேல் ஃபேக்டர், இன்னொன்று <1 இருக்கும். அதை கிளியராக பார்த்துடணும். ஃபார் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரியில் மொத்தமாக எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கும், எக்ஸைஸில் மொத்தம் 6 சம் தான் ஆச்சு. பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க ரொம்ப ஈஸி. முடிஞ்சால் ஸ்கேல் ஃபேக்டர் >1ங்கிறது 2 சம் போட்டு பார்த்துட்டு <1ங்கிறது ஒரு சம் போட்டு பார்த்துருங்க. அப்படியே கம்மிங் டு செகண்ட் சாப்டர். இந்த செகண்ட் சாப்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அனுமான் வாலாட்ட அவ்வளோ சம்ஸ் இருக்கும். அண்ட் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பார்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த எக்ஸாம் வரப்போ ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. 2.2 ஃபுல்லாக பாருங்கள். அந்த 2.2.2லேயே என்ன HCF, LCM, பாட்ரசம், அப்புறம் என்ன 1030 இது இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 பவர் A 3 பவர் B எழுதுனா A and B என்ன இந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் இன்னும் அசெண்டிங் ஆர்டரில் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருந்தால் P1 P2 P3 X1 X2 X3 இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குற சம்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.2 பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு. அப்புறம் ஃபண்டமெண்டல் ஃபைண்டிங் LCM யூசிங் ஃபண்டமெண்டல் தீரமும் இருக்குது, யூக்ளிட் டிவிஷன் லாம்டான்னு இருக்குது, அந்த சம்ஸ்லாம் பார்த்துருங்க. 2.4 இருக்கிறதுல இந்த செகண்ட் சாப்டர் ஈஸியாக 2.4 2.9 தான். அது ரெண்டையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, AP சம்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க.
அதுக்கப்புறம் அடுத்த இது வரப்போ ஜிபிஎஸ்எம்ஸ். ஓகே, இந்த 2.5 2.6ல் உங்களுக்கு என்னன்னா, சார் எனக்கு அவ்வளோ 2 மார்க்ஸ் அவ்வளோ 5 மார்க்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் பேசிக்ஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏபின்னா எப்படி இருக்கும், அண்ட் அர்த்தமெட்டிக் ப்ராக்ஷன் சீரிஸ் எப்படி இருக்கும், எஸ்என் ஃபார்ம்ல என்ன, டிஎன் ஃபார்ம்ல என்ன, எப்போ ஏபி, அது ஒரு கண்டிஷன் ஃபார் ஏபி என்ன, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கன்சிடர் டேர்ம்ஸ் என்ன இருக்கும் ஏபியில், இது எல்லா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாலே ஓரளவு 5 மார்க்ஸ் ஸ்டார்டிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு முடிஞ்சிடும். தென் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்பவே மேக்ஸிமம் உங்களால் ஒரு 3 to 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தாலே. அண்ட் 2.5 2.6 மட்டும் தான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க, கண்ணில் பார்த்துட்டு போவீங்க. ஏன்னா அது கஷ்டமாக இருக்கும், போட்டு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ஃபேக்டர் பண்ணுறது எப்படி இருக்குது, அண்ட் நம்ம டிவைட் பண்ணுறது கரெக்டாக ஆன்சர் தான் எல்லாமே தெரியும். ஸோ இதுவும் 10th மேக்ஸ் தான் இருக்குது, ரொம்ப ஈஸி. நீங்கள் கம்பேர்ட் டு 11th 12th நீங்கள் கம்பேர் பண்ணுறது 10th மேக்ஸ் ஈஸி, ஸ்கோர் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ லேட் ப்ளூமர்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 சாப்டர் 1 மார்க்ஸ் பாருங்கள். அப்புறம் 1.4 இங்கே நாங்கள் சொன்ன சார், அப்புறம் 1.1 இப்போதைக்கு இது கூட நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஏன்னா இதுவே உங்களுக்கு பாவம், நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி இதை திருப்பி ரீகால் பண்ணுற அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் ரீகால் பண்ணவே டைம் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் தான் மேக்ஸ் தனி எக்ஸாமாக வரும். இப்போ நிறைய பேர்த்துக்கு மேக்ஸ் சயின்ஸ் இல்லை மேக்ஸ் சோஷியல் இல்லை இங்கிலீஷ் மேக்ஸ் அந்த மாதிரி வரப்போ கஷ்டம். ஸோ நீங்கள் உங்களோட எபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கப்ப ஸோ உங்களாலே முடியும். பட் நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ட்ரைனிங்கில் தான் முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதை சார்ந்த வீடியோஸ் நம்ம போடுறோம். Until then, bye from Karthik.